தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். நாடு முழுவதும் நீட் மறுதேர்வு தொடங்கப்பட்டிருக்கிறது. கடும் கட்டுப்பாடுகளுடன் நடைபெற்று வரும் நீட் மறுதேர்வில் சுமார் 22 லட்சம் மாணவர்கள் பங்கேற்றிருக்கின்றனர். நாடு முழுவதும் நீட் மறுதேர்வு தொடங்கப்பட்டிருக்கிறது. தேர்வு மையங்களுக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ள நிலையில் 6700 பார்வையாளர்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் மட்டும் சுமார் 1,40,000 மாணவர்கள் நீட் மறுதேர்வை எழுதி வருகின்றனர். முக்கிய செய்தியாக தற்போது பார்த்து வருகிறோம். நாடு முழுவதும் நீட் மறுதேர்வு தொடங்கப்பட்டிருக்கிறது. 5400 மையங்களில் நீட் மறுதேர்வு தொடங்கி நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் மட்டும் சுமார் 1,40,000 மாணவர்கள் நீட் மறுதேர்வை எழுதி வருகின்றனர். கடும் கட்டுப்பாடுகளுடன் நீட் மறுதேர்வு தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. 5400 மையங்களில் நீட் மறுதேர்வு தொடங்கியுள்ளது. கடும் கட்டுப்பாடுகளுடன் நடைபெற்று வரும் நீட் மறுதேர்வில் சுமார் 22 லட்சம் மாணவர்கள் பங்கேற்றிருக்கின்றனர். மேலும் தேர்வு மையங்களுக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. 6700 பார்வையாளர்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். முக்கிய செய்தியாக தற்போது பார்த்து வருகிறோம். நாடு முழுவதும் நீட் மறுதேர்வு தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. 5400 மையங்களில் நீட் மறுதேர்வு தொடங்கி நடைபெற்று வருகிறது. கடும் கட்டுப்பாடுகளுடன் நடைபெற்று வரும் நீட் மறுதேர்வில் சுமார் 22 லட்சம் மாணவர்கள் பங்கேற்றிருக்கின்றனர். தேர்வு மையங்களுக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ள நிலையில் 6700 பார்வையாளர்கள் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இணைகிறார். சக்திவேல், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். நிச்சயமாக வணக்கம் பவித்ரா. நாடு முழுவதும் 5400 மையங்களில் நீட் தேர்வு தொடங்கியது. நாடு முழுவதும் உள்ள மருத்துவ கல்லூரிகளில் MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை படிப்புகளில் சேர உதவும் இந்த ஆண்டுக்கான நீட் நுழைவுத் தேர்வு கடந்த மாதம் 3ஆம் தேதி நடத்தப்பட்டது. NDA எனப்படும் தேசிய தேர்வு மையம் நடத்திய இந்த தேர்வை 22 லட்சத்துக்கும் அதிகமானோர் எழுதினர். தேர்வு முன்னரே வினாத்தாள் வெளியானதாக புகார் எழுந்ததை அடுத்து இந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டது. இதற்கான மறு தேர்வு இன்று நடத்தப்படும் என தேசிய தேர்வு முகமை அறிவித்தது. இதையடுத்து புதிதாக வினாத்தாள் தயாரிக்கும் பணி நடந்தது. இதையடுத்து கடந்த தேர்வின் போது வினாத்தாள் கசிவு காரணமாக இருந்த டெலகிராம் செயலியும் தற்காலிகமாக முடக்கப்பட்டது. இந்த நிலையில் பலத்த பாதுகாப்புடன் நீட் மறுதேர்வு இன்று நடந்தது. நாடு முழுவதும் மருத்துவ இளநிலை படிப்புக்கான நீட் மறு தேர்வு தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஆதார் கார்டு அடிப்படையிலான பயோமெட்ரிக் சரிபார்ப்பு, கண்காணிப்பு கேமரா வாயிலாக சோதனை உள்ளிட்ட தீவிர பாதுகாப்பு அம்சங்களுடன் 5501 நகரங்களில் நடக்கும் தேர்வை 22 லட்சத்துக்கும் அதிகமானோர் எழுதி வருகின்றனர். தமிழகத்தில் மட்டும் 1.42 லட்சம் மாணவர்கள் எழுதுகின்றனர். இந்த நிலையில் பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5:15 மணி வரை தேர்வு நடைபெறுகிறது. மாற்றுத்திறனாளி மாணவர்கள் 1 மணி நேரம் கூடுதலாக தேர்வு எழுதவும் அனுமதிக்கப்படுவார்கள். பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.